ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல மழை. பசங்களுக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு லீவுன்றதுனால சாப்பாடு கட்டுற வேலை இல்லை. மதியம் சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாகவே பூஜையெல்லாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி நேற்று சூரசம்ஹாரம் நடந்ததுனால இன்றைக்கி முருகரை குளிர்விக்கிற மாதிரி தயிரில் தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பன்னீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கந்தசஷ்டி கவசம் சொல்லிவிட்டு முருகர் 108 போற்றி சொல்லி பூஜையை சூப்பராக ஐயனோட அருளால் 7வது நாளும் நல்லபடியாக பூஜையை செஞ்சுட்டேன். அதுக்கு முருகருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நல்லபடியாக இந்த 7 நாளும் என் உடல் பலத்தையும் மன பலத்தையும் கொடுத்து இந்த பூஜையை எனக்கு வழி நடத்த முருகருக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு திருக்கல்யாணத்தப்போ யார் யாரெல்லாம் என்னென்ன வேண்டுதல் வச்சு சஷ்டி விரதம் இருந்தீங்களோ உங்கள் அனைவருக்கும் ஜெயந்திநாதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லாருக்கும் முருகரோட அருளும் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். இன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்து ஈவினிங்காக தயிர் சாதமும் பாயாசமும் செஞ்சு வச்சு பூஜையை இன்னைக்கு நிறைவு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஈவினிங் 6 மணிக்கா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அங்கே தான் போய் திருக்கல்யாணத்தை பார்க்கலான்னு இருக்கேன். டட்டா, பை பை.